உட்பட எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்னை சவுக்கு சங்கரை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பொய் கேஸ் போட்டு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு தெரியும் சவுக்கு சங்கர் வந்து நல்ல ஒரு அண்ட புழுக, ரொம்ப கன்னிங்கான ஒரு மேனிப்புலேட்டிவான ஒரு பர்சன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த டிவிகே உடைய கரூர் விஷயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சொம்பு தூக்கி தான் இருந்தார். விஜயோடைய டிவிகே ரசிகர்கள் கூட மேனிப்புலேட் பண்ணி ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணி வச்சாரு. எனக்கு ஏன் அவர் கைது பண்ண விஷயம் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லைன்னா, எனக்கு இந்த போலீஸ்காரங்களே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க யாருக்கிட்ட பணம் இருக்கோ இல்லை ஆதிக்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி நிற்பாங்க. ஒருமையில் பேசுவாங்க, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வெறும் இந்தியா வரலாற்று மட்டும் இல்லை, உலக வரலாற்று வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுத்தால் கூட போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்க சமுதாயத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி இருப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்து அடித்து இன்னும் கீழே இறக்கணுன்ட்டு தான் பார்ப்பாங்க. இந்த உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடான யூஎஸ்ஏல கூட போலீஸ் ப்ரூட்டாலிட்டி வந்து ரொம்ப கொடூரமானது. எனக்கு போலீஸ் வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்காது. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தூத்துக்குடி ஷூட்டிங்கில் நிறைய பேர் இறந்தாங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நக்கல் அடித்து ஒரு மீடியாவில் வந்து சிரித்து பேசிகிட்டு இருந்தார் இவர். அவருடைய ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா போலீஸுக்கான ஆதரவாக தான் இருந்துச்சு, தூத்துக்குடி மக்களுக்காக கிடையாது. சார் என்ன சார் ஏன் இப்படி டிஸ்கிரிமினேட்டாக சுட்டாங்க? காலில் தான் இன்னொன்று சொல்லுவாங்களேன்ட்டு நான் தெரியாத மாதிரி கேட்டேன். காலில் சுடுறதுலாம் இல்லை சங்கர். நோக்கம் கூட்டத்தை கலைக்கிறது. கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ஆளை சுடணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு ட்ரைனிங்கில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, பக்கத்தில் வண்டி இருக்கும் தெரியுமா, ஜீப்பு, காரு, ட்ரம்மு, அதை பார்த்து சுடணுமா. சரி. அதை பார்த்து சுட்டா அது போய் இந்த ட்ரம்ல இதில் எட்டிக்கும் போது சவுண்ட் வரும் தெரியுமா, டம்மு டம்முன்னு. அந்த சத்தத்திலேயே கதை கலைச்சிடணும். இப்போ ட்ரைனிங்ல இப்படி தான் சொல்லி தரது. எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் எங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் சுட்டுருக்கணும். இவங்க எடுத்த உடனே கூட்ட பார்த்து சுட்டா ஒரு ரவுண்டு தான் சுட்டாங்க தூத்துக்குடி. ஒருத்தன் மறுநாள் செத்தான்னு நினைக்கிறேன். இந்த 13 பேர்ல ஒருத்தன் மறுநாள் ஃபயரிங்ல செத்தாது. அதனால ஒரே ரவுண்டு தான், ஒரு ரவுண்டு சுட்டத்தில் 13 உயிர் போச்சு. ஓ, திட்டமிட்டா அப்போ டார்கெட் பண்ணி அடிக்கல. அது அந்த ஸ்னோலின் ஒரு பெண்ணுக்கெல்லாம் வாயில நிக்கிறான். ஒருத்தர் கூட்டத்தை பார்த்து இப்படி ஃபயர் பண்றாங்க. அந்த குண்டு போற இடத்துல எவன் நிக்கிறான்னு செத்துட்டாங்க. ஓ, திட்டமிட்டலாம் பண்றதா இன்னும் ப்ரூட்டலா நடந்துட்டு இருக்க முடியும்.